பிரைஸ் த லார்ட். இந்த புதிய நாளை காண செய்த ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாம் ஒரு வசனம் பார்ப்போம். சங்கீதம் 51வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் இன்றைக்கு பார்ப்போம். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். பிரைஸ் த லார்ட். இங்க பாருங்க, நாம தான் இப்படி நினைக்கிறோம், அவருடைய சமூகத்தை விட்டு நம்மளை தள்ளி விட்டாரோ, பரிசுத்த ஆவியை நம்ம இடத்துல இருந்து எடுத்து விட்டாரோ என்று நாம தான் அப்படி நினைக்கிறோம். ஆனா ஏசப்பா எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? சங்கீதம் 30வது அதிகாரத்துல 5வது வசனத்துல சொல்லுகிறது, அவருடைய கோபம் ஒரு நிமிடமும் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு என்று சொல்லுகிறது. பிரைஸ் த லார்ட். இங்க பாருங்க, அவர் நம்ம மேல வைத்த தயவு நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கிறதாமா. இங்க பாருங்க, அதனால இந்த சாத்தான் தான் அடிக்கடி சொல்லுவான், இங்க பாருங்க, நீ பாவி, நீ என்னென்ன தவறெல்லாம் செய்தா, நீ ஏசப்பா இடத்துல போகலாமா அப்படி என்று சாத்தான் தான் நம்மளை சொல்லி நம்மளை ஏசப்பா இடத்துல வழி விலக பண்ணுவான். ஏசப்பா நம்மளை விட்டு எப்போதுமே விலகாத தேவன், நம்முடைய தேவன் ஏசப்பா. இங்க பாருங்க, அதனால இந்த சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு எதுக்குமே நீங்க செவி கொடுக்காம, அவன் சொல்லுவான், என்ன வேணாலும் சொல்லிட்டு கிடப்பான், அதை நீங்க எதுவுமே பொருட்படுத்தாம ஏசப்பாவோட சமூகத்துல போய் நின்று, ஏசப்பா நான் இன்றைக்கு இந்த தவறு செய்துட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க டாடி என்று நீங்க ஏசப்பாவோட சமூகத்துல ஒப்பு கொடுக்கிற பொழுது அவர் நம்ம மேல மிகுந்த இரக்கத்தை வைத்து நம்மளை திரும்பவும் அவர் இடத்துல சேர்த்துக்கொள்ள வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவன். அதனால நீங்க எப்போதுமே அந்த தவறை திரும்ப திரும்ப செய்யாதபடி ஏசப்பாவிடத்துல எந்த நேரமும் அவரிடத்துல அவரை நினைத்து அவரை துதித்து பாடிக்கொண்டு இருக்கிற பொழுது அவர் எப்போதுமே நம்ம அவருடைய பரிசுத்த ஆவினால நம்மளை நிரப்பி எந்த ஒரு தவறையும் ஏசப்பா நம்ம செய்ய விட மாட்டாரு. அதனால ஏசப்பாவோட சமூகத்துல எப்பொழுதும் இருந்து அவரையே நினைத்து கொண்டு இருக்கிற பொழுது அவர் நம்மளை ரட்சிக்கிற தேவன், நம்மளை வழி நடத்துகிற தேவன், நம்ம விட்டு எப்போதுமே பிரியாத தேவன். அவரோடு இருப்போம். பிரைஸ் த லார்ட்.